மதுரையில் பணம் கொடுக்கல் வாங்கல் பிரச்சினையில் இளைஞரை கடத்தி சென்ற 4 பேரை கைது செய்த போலீசார் தல்லாக்குளம் காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜ்குமார். கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். மதுரையில் பணம் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையில் இளைஞர் ஒருவரை நேற்று கைது செய்யப்பட்ட விவகாரத்தில் 4 பேர் கைது செய்யப்பட்டு தற்போது தல்லாக்குளம் காவல் நிலையத்தில் விசாரணையானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே காந்தி அருங்காட்சியகம் முன்பு நேற்று மாலை காரில் மற்றும் இருசக்கர வாகனத்தில் என 6 பேர் காரில் ஹெல்மெட் அணிந்தபடி வந்த அந்த மர்ம கும்பலானது அந்த இளைஞரை அடித்து உதைத்து உடனடியாக காரில் ஏற்றி கடத்தி சென்றது. இது குறித்து அதை நேரில் பார்த்தவர்கள் தல்லாக்குளம் காவல் நிலையம் மற்றும் அருகே இருந்த ரோந்து சென்ற போலீசாருக்கும் தகவல் தெரிவித்ததன் அடிப்படையில உடனடியாக அந்த போலீசாரும் அந்த காரை விரட்டி சென்றனர். அதில் காரின் பின்பக்கம் பதிவெண் இல்லாமல் முன்பக்கம் மட்டுமே பதிவெண் வைத்து பின்பக்கம் பதிவெண் இல்லாமல் அந்த கிரான்சா என்ற வெள்ளை நிற காரையும் விரட்டி சென்ற நிலையில அவர்கள் மானாமதுரை அருகே அவரை கடத்தி சென்றனர். உடனடியாக விரைந்து சென்ற தனிப்படை போலீசார் அவர்களை துரத்தி பிடித்து அங்கு அவர்கள் தல்லாக்குளம் காவல் நிலையம் அழைத்து வந்து தற்போது விசாரணையும் நடைபெற்று வருகிறது. இந்த விசாரணையில முன்னாள் ராணுவ வீரர் ராஜ்குமார் என்பவர் தனது உறவினரான செந்தில்குமாருக்கு 15,50,000 ரூபாய் கடன் கொடுத்ததாகவும் அதை கடன் திருப்பி செலுத்துவதற்கு செந்தில்குமார் காலம் தாழ்த்தி வந்ததால் கிட்டத்தட்ட 1 வருட காலமாக காலம் தாழ்த்தி வந்ததால் ராஜ்குமார் தனது நண்பர்களான கௌதம், மாரிமுத்து, ஸ்ரீகாந்த் ஆகியோருடன் காரில் வந்து செந்தில்குமாரை கடத்தி சென்றதாகவும் செந்தில்குமாரோடு சேர்த்து அவரது லட்சுமணன் என்பவரையும் சேர்த்து கடத்தியதாகவும் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் கடன் வாங்கிய செந்தில்குமார் அந்த கடத்திய ராஜ்குமாரின் உறவினர் என்பதும் பணத்தை காலதாமதமாக தலைன் என இழுத்தடித்ததாகவும் செந்தில்குமார் ஏற்கனவே வழக்கறிஞராக இருப்பதால உன்னால் என்ன செய்ய முடியும் என ராஜ்குமாரை கேட்டதாகவும் அதனால்தான் இவரை கடத்தியதாகவும் தற்போதைய விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இதையடுத்து 4 பேரை கைது செய்த போலீசார் மேலும் 2 தலைமறைவாக உள்ளவர்களை போலீசார் தேடி வருகின்றனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.